இது உங்கள் மேடையில் இன்னைக்கு நாங்கள்லாம் பேசுறதுக்காக எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து எந்த வாழ்க்கை மகிழ்ச்சியானது. பள்ளி வாழ்க்கை அதுதான் ரொம்ப மகிழ்ச்சின்னு சில பேர் பேசுகிறாங்க. கல்லூரி வாழ்க்கை தான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இன்னும் சில பேரெல்லாம் காதல் வாழ்க்கை தான் மகிழ்ச்சி, அதை ஆளை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையா, பெற்றோர் வாழ்க்கையா, முதியோர் வாழ்க்கையா, பொது வாழ்க்கையா, கடைசியில் இன்னொன்று என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் அந்த டாப்பிக்கில் இது என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி ஏன் அப்படி வெக்ஸ் ஆகி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பள்ளி வாழ்க்கைக்கு போய் பார்க்கலாம். எந்த வாழ்க்கை மகிழ்ச்சியானதுன்னு என்ன மாதிரி சின்ன குழந்தைகிட்ட போய் கேட்டா டக்குன்னு சொல்லும் பள்ளி வாழ்க்கை தான் மகிழ்ச்சின்னு. காலையில் நான் தூங்கிட்டு இருப்பேன், எங்கள் அம்மா என்னை எழுப்புவாங்க. நான் ஒரு 5 நிமிஷமான்னு சொல்லியா அரை மணி நேரம் ஆக்கிடுவேன். எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஒரே ஒரு வார்த்தை தான், என்னங்க ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு நீ எழுந்திருக்கலாம் அப்படின்னு. உடனே எங்கள் அப்பா டக்குன்னு எழுந்திருவாரு. இப்படி சின்ன சின்ன சந்தோஷம்லாம் எங்களுக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் எங்கள் பள்ளி வாழ்க்கையா தானே அமையுது. நாங்கள் சேட்டை பண்ணுவோம், குறும்பு பண்ணுவோம். நாங்கள் பண்ணுற சேட்டைக்கு எங்களுக்கும் திட்டு கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நாங்கள் பண்ணுற சேட்டையில் உங்களுக்குலாம் ஒரு ரசிப்பு தன்மை இருக்கும். ஸ்கூலில் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை போட்டுப்போம். எங்கள் சண்டைலாம் பலூன் மாதிரி ஊத ஊத எவ்வளோ பெருசாக போகுமோ அவ்வளோ பெருசாக சண்டை போடுவோம். திடீர்னு டப்புன்னு உடஞ்சிரும். ஏன்னா நாங்கள் மனசில் எதையும் வச்சுக்க மாட்டோம். நாங்கள் சண்டை போடுறதெல்லாம் பார்த்துட்டு மற்றவங்களாம் கூட நினைப்பாங்க இனிமே இவங்க 2 பேரும் ஒன்று சேரவே மாட்டாங்கடான்னு. ஆனால் அடுத்த நாள் காலையில் வந்து காயா பழமானு கேட்டு எங்கள் சண்டையை விரல் நுனியில் வச்சு முடிச்சிருவோம்ல. அடாடாடாடா, இன்னைக்கு பயலுக படிக்கவா பள்ளிக்கூடம் போகிறான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் மயில் வந்துருச்சு. மயில் வந்தால் எல்லாரும் கூடி நின்று மயிலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் காலேஜுக்கு போகிற வழியில் என்னடா கூட்டமாக நிற்கிறாங்களே பள்ளிக்கூடத்து பயலுகன்னு போய் உள்ளே பூந்து போய் பார்க்குறேன். அதில் ஒருத்தர் எடுத்து ஃபோன் பேசுகிறான், மயில் வந்திருக்குண்ணா. நான் உள்ளே போய் பூந்து பார்க்குறேன், பட்டார்னு என்னை திரும்பி பார்த்துட்டு சொல்கிறான், மாப்பிள்ளை மயிலை பார்க்க குயிலெல்லாம் வந்திருக்கடாங்கிறேன். அவன் படிக்கவா போகிறான் படிப்பு. 2 குடும்பம் சண்டை போட்டுச்சுன்னா அந்த 2 குடும்பத்தோட குழந்தை சேர்ந்து விளையாண்டுட்டு தான் இருக்கும். இப்படி சூதுவாது இல்லாமல் வளர்றோன்னா அதுக்கு காரணம் எங்கள் பள்ளி வாழ்க்கையாக தானே அமையுது. சில நேரத்தில் பாடம் போர் அடிக்கும், என்ன பண்ணுறது, படிச்சு தானே ஆகணும், வேற வழி. எப்படா மணி அடிப்பாங்கன்னு ஜன்னலையே ஏங்கி பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா எங்கள் சாப்பாட்டு நேரம் வரப்போகுதுல்ல. 6-7 பேர் சேர்ந்து கூட்டாஞ்சோறு சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பாட்டை ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். அப்படி ஷேர் பண்ணி சாப்பிட்றதுனால எங்கள் வயிறு நிறையதோ இல்லையோ அந்த சாப்பாட்டுனால எங்கள் மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கும். நம்மள பல பேரால் பாரதியவோ நேருவையோ காந்தியவோ பார்த்துருக்க முடியாது. ஆனால் கலை நிகழ்ச்சிங்கிறப்ப நாங்கள் சின்னதாக எப்பயோ ஃபோட்டோவில் பார்த்ததை வந்து அப்படியே வந்து நின்றுக்கிட்டு ஒரு பாரதியாவும் நேருவாவும் காந்தியாவும் வந்து நின்று 2 வார்த்தை நாங்கள் பேசுறதை கேட்டு பெற்றவங்களும் மற்றவங்களும் பூரிச்சு போகிறாங்கன்னா அதை பார்த்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அது எங்கள் பள்ளி வாழ்க்கையில் மட்டும்தாங்க கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம், நேருவை பார்த்ததில்லை, காந்திஜியை பார்த்ததில்லை, சுபாஷ் சந்திர போஸை பார்த்ததில்லை. அவர்களையெல்லாம் எங்களூரிலே வேஷம் போட்டு காமிக்கிறார்கள். நேரு மாதிரி வேஷம் போடு, காந்தி மாதிரி வேஷம் போடு, சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி வேஷம் போடுன்னு கற்றுக் கொடுக்குறாங்களே தவிர காந்தி மாதிரி இரு, நேரு மாதிரி இரு, சுபாஷ் மாதிரி இருக்குன்னு கற்றுக் கொடுக்கலையங்கிறதாங்க என்னுடைய வேதனை. ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறேன், பெற்றோர்களை நான் சொல்லுகின்றேன், கற்பிக்கின்ற ஆசிரியர்களை விட கற்றுத்தருகின்ற ஆசிரியர்கள் தான் சிறந்த மாணவர்களை உருவாக்க முடியும். காலையில் எங்கள் வீட்டு பக்கத்தில் 2 பிள்ளைங்க புருஷனும் பொண்டாட்டியும் ஓடி பிடிச்சி சொல்லாம புடி நீ அந்த பக்கம் முடி இந்த பக்கம் முடி என்னன்னு பார்த்தா பிள்ளைக்கு சோறு விட்டுவாங்க. எப்படி சொல்லி விட்டு, இல்லை ஆட்டோ வந்துடும் சோறு தின்னுடா, வேன் வந்துடும் சோறு தின்னுடா பக்கி. ஆட்டோ வந்துடும் சோறு தின்னு, ரிக்ஷா வந்துடும் சோறு தின்னு, வேன் வந்துடும் சோறு தின்னுன்னு சொல்றீங்களே, பசி வந்துருண்டா சாப்பிடுன்னு யாராவது சொல்லி கொடுக்குறீங்களா? அவனை மூட்டை தூக்க வச்சு மலையேற்ற வீரர் மாதிரி அனுப்பிச்சு அவனை டியூஷனுக்கு வேற அனுப்புது. அது இந்த 10ஆம் கிளாஸ் படிக்கிற பயிலும் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பயிலும் படுற பாடு. வெள்ளனையே எழுப்பி விட்டுருவாங்க 5 மணிக்கு. 5லேருந்து 6 ஃபிசிக்ஸ் டியூஷன்,
6லேருந்து 7 கெமிஸ்ட்ரி டியூஷன். அப்போ 7லேருந்து 8 கேப்பு. ஹோட்டலில் போய் அப்படியே சாப்பிடு. 1 மணி நேரம் கேப் இருக்கு, அப்படியே பள்ளிக்கூடத்து ஓடி போயிரு. போயிட்டு 5 மணிக்கு திரும்பி வந்து மேக்ஸ் டியூஷன் போ, 7 மணிக்கு இங்கிலீஷ் டியூஷன் போ. அலைஞ்சு திரிஞ்சு களைச்சி போய் வீட்டுக்கு வருவான். ஐயா அம்மா சொல்லும், மூஞ்சி கையில் கழுவிட்டு ஹோம்ஒர்க்லாம் பண்ணு, அப்புறம் சாப்பிட்லாம். அவன் இன்னும்ட்டு என்ன பண்ணி தொலைஞ்சான்? 5 கிலோ வெயிட் உள்ள பையில் 4 கிலோ வைக்கலாம், அதான் நியாயம். 40 கிலோ வைக்கிறீங்களே. வெறும் மனப்பாடத்தை மட்டுமே போதிக்கக்கூடிய கல்விங்க. எங்கள் ஊரில் மிஸ்டர் நரிக்குறவர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. தோலில் ஒரு ஜோல்னா பையில் ஒரு ரேடியோவை கட்டிட்டு பாட்டை கட்டிட்டு போவாங்க. 4000 மட்டும் ஒப்பிக்கிறான் சார். அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? இன்னைக்கு இருக்கிற கல்வி திட்டம் எப்படி தெரியுமா இருக்குது? தின்னுட்டு கக்குற நாயும் படிச்சுட்டு கக்குற இவனும் ஒண்ணு. எல்லாம் படிப்பாளிகளா இருக்கான், அறிவாளிகளா யாருமே கிடையாது சார். இந்த நாட்டுக்கு அறிவாளி தேவையே தவிர படிப்பாளி கிடையாது. ஒரு நாட்டில் ஒரு வேலைக்காக ஒரு ரிட்டன் டெஸ்ட் வச்சானுங்க. ஒரு 23 பேரை செலக்ட் பண்ணான். உங்களுக்கு 3 நிமிஷம் டைம், 15 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், நீங்கள் 3 நிமிஷத்துக்குள்ளே எழுதிருங்கண்ணா. வாங்கின உடனே 20 பேர் என்ன பண்ணா, மாங்கு 1 2 3 4 5ன்னு போட்டான். 3 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. எவனுமே முழுசாக கேள்வி எழுதலை. 10 ஒருத்தன், 12 ஒருத்தன், 9 ஒருத்தன் அதோட நிப்பாட்டிட்டான். 3 பையன் எதுவுமே எழுதாமல் வெள்ளை பேப்பரை வச்சுட்டு உட்காந்துதான். பேப்பர் 3 நிமிஷம் கழிச்சு வாங்கினான். இந்த தேர்வுக்குழு பார்த்தாங்க, 20 பேரும் எழுப்புனா, யூ ஆர் அன்ஃபிட், யூ கேன் கோ நவ்வுன்னா. இவனுக்கு ஆச்சரியம், எழுதி கொடுத்த நம்மளே அன்ஃபிட்டுங்கிறான், ஒன்றுமே எழுதாமல் வெத்து பேப்பரை கொடுத்தவொடனே செலக்ட்னு சொல்கிறானேடா, என்ன நியாயம்னு கேட்குறான். அப்போ தான் சொல்கிறான், இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கிற 15வது கேள்வியை படித்து பாருங்கடான்னா. படிச்சிருந்த அந்த 15வது கேள்வி என்ன எழுதி தெரியுமா? மேற்கண்ட எந்த வினாவிற்கும் விடையளிக்க வேண்டாம்னு இருந்துச்சு. எனக்கு தேவை அறிவாளி, படிப்பாளி அல்ல. அதை பள்ளிக்கூடம் உருவாக்குகிறதா இல்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. கல்வி என்பது உண்பதாக இருக்க வேண்டுமே தவிர ஊட்டுவதாக இருக்கக்கூடாது. எங்கள் வீட்டில் ஒருத்தன் நாய் வளர்த்தான், பக்கத்து வீட்டில் பேங்க்குக்காரன் சொல்லக்கூடாது, பேங்க்குக்காரர், ஏன்னா லோன் அவர்கிட்ட வாங்கியிருக்கேன். நாளைக்கே வட்டியை கட்டினா நான் எங்கே போய் நிற்பேன், பொண்டாட்டி மோரில் முத்துவா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்க வேண்டியதானே அங்கன்னு. அவர் நாய் வளர்த்தார், டாபர்மேன், உங்களுக்கு தெரியும், இத்தனை தண்டி உயரம் இருக்கும். அது வாழையே அது நம்பாது நறுக்கி விட்டு வச்சுருப்பாங்க. வாயை திறந்து புடுங்குனுச்சு, 1.5 கிலோவை ஒரே நேரத்தில் பிடுங்கும். நான் காலேஜுக்கு டெய்லி போவையில் அந்த ஆள் பிடிச்சிட்டு நிற்பான், எனக்கு ஈரக்கொலையே ஆடிடும். சார் என்ன, அட வாங்க வாத்தியார, உங்களை ஒன்றும் செய்யாது, நீங்கள் போங்க. உனக்கு தெரியுது நான் வாத்தியாருன்னு, அதுக்கு தெரியணுமே. போயிடுவேன், சாயங்காலம் திரும்பி வருவேன், அவன் சம்சாரம் பிடிச்சி வச்சுருக்கோன். என்ன சொல்ல தெரியுமா? அது என்ன வாத்தியாரே இன்னைக்கு ரொம்ப லேட்டாக வர்றீங்க, ஏன் நாய்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இப்படி போகிறதே பொழப்பாக இருந்துச்சு சார். 4 நாள் இந்த நாயை காணும், காலேஜ் போவையிலையும் வரையிலையும். என்னடான்னு பார்த்தா சும்மா இருந்திருக்கலாம். நான் காலேஜ் விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போய், அடியா இங்கே வா, இந்த பேக்கை வையின்னு. என்ன வந்ததுக்குள்ளே அவசரம் எங்கே அப்படின்னு? இல்லை பக்கத்து வீட்டுக்கு. என்ன விஷயம்? நாய் இது. அம்மா நாய் இல்லை, அதை பார்க்கலான்னு. எந்த நாயை பார்க்க போகுது அவ? இல்லைம்மா நாய் பார்க்கலான்னு. உன் தலையிலத்தை யார் மாற்றுறது, போயிட்டான். நான் போய் கேட்டை பிடிச்சிக்கிட்டு சார் சார் சார்னு தட்டுனேன். அவன் வரையாந்தான் கதவை திறந்துட்டு, அடடே வாங்க நம்ம வாத்தியாரா, வாங்க உள்ளார வாங்கினா. நீ உள்ள நான் வெளியில். என்ன சமாச்சாரம்னா, இந்த நாய் இருந்தா இருக்குது சார், 4 நாளாக காணுமே. அதை ஏன் கேட்குறீங்க? அதுக்கு வவுத்தால போகுது. என்னது வவுத்தால போகுதா? ஐயோ வாயிலா ஜீவனாச்சே, டாக்டர்கிட்ட உன்னை காமிச்சான்னு கேட்டேன். காமிச்சேன். இந்த மாதிரி ஒரு பாட்டில் நிறையா மருந்து கொடுத்துருக்கானா. பார்த்தா ஊற்றினியான்னு கேட்டால் பாட்டில் காமிக்கிறேன், பாட்டில் ஃபுல்லாக மருந்து அப்படியே இருக்குது. ஏன் சார் நாய்க்கு ஊற்றலையான்னு? அந்த ஆள் சொல்கிறான், இந்த வீட்டில் எந்த நாய் என் பேச்சை கேட்குது. அவன் எந்த நாய் என் பேச்சை கேட்குது அப்படின்னா, சரி சார் வந்துட்டோம் வாங்க நாய்க்கு மருந்து ஊற்றுவோன்னா. பொண்டாட்டியை கூப்பிட்டேன், அடியே இங்கே வாடி. பையனை கூப்பிட்டேன், இல்லை பையனை இங்கே வாடா, வாத்தியார் வந்திருக்காரு நாய்க்கு மருந்து ஊற்றணுன்னாருண்ணா. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி நாய்க்கு மருந்து ஊற்றுருவேன்னு நான் கிட்டக்க போனேன் பாருங்க. 4 நாள் வவுத்தால் போய் வயிறொட்டி படுக்கிற அந்த நாசமாக போகிறது என்னை பார்த்தோன்னா உருங்குதியா. எனக்கு திமிரு தானே. என் பொண்டாட்டி சொன்னான், உன் தலையெழுத்து என்ன பண்ண போதோ போனா பாருங்க. அப்போல்லாம் நினச்சிக்கிட்டேன், சரி விதி விளையாடட்டும். போனேன், பக்கத்தில் நாய் இருந்துச்சா. அவன் பொண்டாட்டி கூப்பிட்டான், ஏன்டி மசன்னு நிற்கிற, நீ நாயை எழுப்பி அதோட பின்னங்காலை இறுக்கி நல்லா பிடிச்சிக்கணும். அந்த அம்மா பிடிச்சிக்கிட்டு பின்னேத்தி காலை பிடிச்சிக்கிட்டு பயலை கூப்பிட்டான், இல்லை நாய்க்கு இந்த பக்கம் ஒரு கால் இந்த ஒரு கால் புரட்டியை பிடிச்சிக்கடா அப்படின்னா. பையனும் பிடிச்சிக்கிட்டான், புரட்டியை பிடிச்சிக்கிட்டான். நான் உடனே பாட்டில் எடுத்து திறந்து மருந்தை நம்ம ஊற்றலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவன் சொன்னான், உங்களுக்கு விவரம் பத்தாது, மருந்தை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வாயை பொழங்கன்னா. சரின்னுட்டு பொழந்துட்டாங்கய்யா. பொழந்து மருந்தை ஊற்ற போகிறேன் பாருங்க.
இந்த நாய் என்ன பண்ணுச்சு, இந்த 4 பேரையும் இப்படி ஒரு சிலுப்பி ஒரே தள்ளா தள்ளிடுச்சு பாருங்க. அவன் அந்த பக்கம் விழுந்தான், நான் இந்த பக்கம் விழுந்தான், அவன் பொண்டாட்டி அங்கே விழுந்துச்சு, இவங்க விழுந்தான், நான் இங்கே மல்லாக்கப்படுத்திட்டேன். பாட்டில் உடஞ்சி மருந்து தொட கீழே ஓடுது. நான் ஆடலை அசையலை அப்படியே படுத்து கிடந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சத்தம் கேட்டுச்சு பாருங்க, சல்பு 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 சல்புன்னு. என்னடான்னா இந்த வீணா பண்ண நாய் மருந்து ஓடுனது பாருங்க பாட்டில் இருந்து, அதை ஒரு சொட்டு விடாமல் ஒட்டனக்கி எரிஞ்சிருச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, நாய்க்கு மருந்து பிடிக்காம இல்லைங்க, மருந்து கொடுத்த விதம் பிடிக்கல. பிள்ளைகளுக்கு பள்ளிகள் போதிப்பது சரியில்லை என்று சொல்லவில்லை, போதிக்கின்ற முறை சரியில்லை என்பதே என்னுடைய வாதம். இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் திருச்சியில் பல இடங்களில் போய் பல பேர்த்துக்கிட்ட வந்து அவங்களுடைய அபிப்பிராயங்கள் என்னன்னு சொல்லி பேட்டி எடுத்திருக்காங்க. அவங்களாம் சொன்னது கூட வரப்போகுது. யாருக்கும் பெத்த பிள்ளைங்களுக்கோ மற்றவங்களுக்கோ யாருக்கும் துயரம் கொடுக்காத நாங்கள் உழைச்சி சாப்பிட்ற வரைக்கும் தரக்கடை வச்சு நாங்கள் 10 ரூபா உழைச்சி நாங்கள் தின்ன எங்களுக்கு இதே நிம்மதி போட்டும்பா. வயதான பிறகும் கூட இளமையை நினச்சி சந்தோஷப்படுறதுனால இந்த இளமை காலம்தான் என்னை பொறுத்தவரைக்கும் சந்தோஷமான காலம்னு நான் நினைக்கிறேன். கருவறையில் தொடங்கி கல்லறைக்கு போகிற வரைக்கும் தன்னுடைய சுகங்களை விட்டு கொடுத்து தனக்குள்ள ஏற்படுற துக்கங்களை மனசுக்குள்ளேயே புதைச்சிக்கிட்டு அட்ராசக்கன்னு போட்டுக்கிட்டு ஓடுறாங்களே, அது எதுக்கு தெரியுமா? திருமணம் என்னும் 2 மனம் இணைந்ததின் பரிசாக கிடைக்குதே குழந்தைங்க, அவங்கள வளர்க்கத்தாங்க. ஒரு தேள் கொட்டினா நம்மளால அந்த வலியை தாங்க முடியாது. ஆனால் 1000 தேள் கொட்டின மாதிரி இருக்கிற வலியை பொறுத்துக்கிட்டு அந்த குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னவன் அந்த தாயின் முகத்தில் கிடைக்கின்ற அந்த மகிழ்ச்சியும், வெளியில வந்து ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லும் போது ஏற்படுகின்ற அந்த ஆனந்தத்தையும் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காதுங்க. ஒரு அம்மா தான் அப்பாவை அறிமுகம் செய்யறா, அந்த அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தான் குழந்தைங்களுக்கு இது உங்க தாத்தா, உங்க பாட்டி, உங்க மாமானி அத்தனை உறவுகளையும் அறிமுகப்படுத்துறாங்களே. அதோட இல்லாம நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்குறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட பெற்றோர் வாழ்க்கை தான் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு சொல்றேன். ஓட்டிசம்ங்கிற ஒரு நோய் இருக்கு, அது மூளை நோய். அந்த நோய் இருக்கிறவங்க எப்ப என்ன செய்வாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பையன்தான் சுகேஷ் குட்டன்னு பேரு. அவன் ஒரு பெரிய இசை நிகழ்ச்சியில பாடி கலந்துகிட்ட பொழுது அந்த பையன் கடைசியில ஒரு பாட்டு பாடினா அந்த மகிழ்ச்சியான நேரத்துல ஒரு பரிசு கிடைக்கும். ஆனா அந்த பையன் நான் பாட மாட்டேன்னு சொல்லி, எனக்கு அந்த பாட்டு பாட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை தள்ளி கீழே விட்டுறான். அது அப்ப அந்த அம்மா அழுதாங்க. ஆனா அதே அப்பா அம்மா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து இன்னைக்கு வேற ஒரு இசை நிகழ்ச்சியில் அந்த பையனை பாட வச்சு அவனுக்கு ஒவ்வொரு பாட்டையும் ரசிச்சு ஆனந்தப்பட்டு பக்கத்திலே நின்று கண்ணீர் விடுறாங்க பார்த்தீங்களா. அப்பேற்பட்ட பெற்றோர் வாழ்க்கை தான் மிகவும் சிறந்ததுன்னு சொல்றேன். நோய் தீர்க்கக்கூடிய மரம் ஒன்று வேப்ப மரம் தான். அது மாதிரி பிள்ளைகளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் தீர்த்து வைக்கிறது பெத்தவங்க தான். எந்த ஒரு மரமுமே போய் அந்த மரத்தடியில் போய் நீங்கள் நின்னீங்கன்னா, நீ எனக்கு தண்ணி ஊற்றலை, உனக்கு நிழல் தரமாட்டேங்க, நிற்கக்கூடாதுன்னு எந்த மரமும் நம்மளை துரத்தாது. அது மாதிரி தான் பெத்தவங்களும் என்னதான் கஷ்டப்பட்டு வளர்த்து அவன் ஆளாகி நின்று நம்மளை முதியோர் இல்லத்தில் விடுறானேன்னு வருத்தப்பட மாட்டாங்க. நம்ம குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட பெற்றோர் வாழ்க்கை தான் மிகவும் மகிழ்ச்சியானது. என்னுடைய பையன் 10th படிக்கும் பொழுது தமிழில் 3rd ரிவிஷன் நடந்தப்ப அவங்க வாத்தியார் கூப்பிட்டு சொன்னார், தயவுசெய்து உங்கள் பையனை எக்ஸாம் எழுத அனுப்பாதீங்க அப்படின்னு சொன்னார். என்னன்னு பார்த்து மார்க் ஷீட்டை வாங்கி பார்த்தா வெறும் 7 மார்க் வாங்கியிருந்தாப்புல. உடனே நான் வாங்கி பார்த்துட்டு என் பையன்கிட்ட சொன்னேன், என்னப்பா இப்படி படிக்கிற, கஷ்டப்பட்டு படிப்பா, வாழ்க்கைக்கு ஆதாரமே படிப்பு தான் சொன்னேன். அவனும் கஷ்டப்பட்டு படித்தான். ரிசல்ட் வந்தது. 10th 78 மார்க் தமிழில் வாங்கி பாஸ் பண்ணினான். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இசிஇ முடிச்சுட்டு டிப்ளமா ஹார்ட்வேர் பாரதாசன் யூனிவர்சிட்டியில் இசைத்துறை அதில் நாதஸ்வரங்கிற ஒரு பயிற்சியை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு பல விருதுகள் வாங்கி அதோட இளம் இசை தென்றல் ஸ்ரீரங்கம் சைலேஷன் சொன்னால் இன்னைக்கு யாருக்குமே தெரியாமல் இருக்காது. அப்படிப்பட்ட பெருமைகளை
என் பையன் சுமந்து நிற்கும் பொழுது, ஒவ்வொரு முறை அவன் மேடைக்கு போகும் பொழுதும் அவனுடைய அப்பாவா நானும் படுற சந்தோஷத்துக்கு ஈடு இணை எதுங்க இருக்க முடியும்? அதை அனுபவிக்கிற பெத்தவங்களுக்கு தாங்க தெரியும். இப்போ உங்களுக்கு கூட எந்த வாழ்க்கை மகிழ்ச்சியானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது எதாவது அபிப்பிராயப்பட்டீங்கன்னா தாராளமாக எந்திரிச்சு நின்று சொல்லலாம். சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் எதுன்னா நாம் மட்டும் சந்தோஷப்படுறது இல்லைங்க, மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் பெரிய சந்தோஷம். அது எதில் தெரியுமா வரும்? பொது வாழ்க்கையில் மட்டும்தாங்க அந்த சந்தோஷம் கிடைக்கும். 15 வருடங்களாக ஒரு பஞ்சாயத்தில் உறுப்பினராக இருந்துகிட்டு இருக்கேன். தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கேன் 3 முறை. சென்ற முறை வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது நான் சாதித்தது அப்படின்னு சொன்னால், எங்கள் பஞ்சாயத்தில் டாஸ்மாக் கிடையாதுங்க. அதுக்குள்ள வேலையை நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த மக்கள் சந்தோஷப்பட்டு என்னை பாராட்டினாங்க பாருங்க, அது என் ஆயுசுக்கும் மாபெரும் சந்தோஷமா இருக்கும். இது வரைக்கும் இந்த பொது வாழ்க்கைக்காகவே நான் கல்யாணம் பண்ணாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பெட்ரோல் வாழ்க்கை தான் சிறந்ததுன்னு நான் பேசுகிறதுக்காக இருக்கேன். எங்கள் அப்பா கத்தாரில் இருக்கார். நாங்கள் 4 பேருங்க. என் மேலே ரொம்ப செல்லம். 3 கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா இருந்தார். ஆனால் என்னோட கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா இல்லை. எனக்கு எங்கள் அப்பா இங்கே வந்தாருனாக்கா கொஞ்சம் அமௌண்ட் ஷார்ட்டேஜ் ஆகுங்கிறனால என் கல்யாணத்தை பார்க்கல. ஆனால் கல்யாணத்து அன்னைக்கு அங்கே உட்காந்து அழுதுருக்காரு. என்னோட செல்ல பொண்ணோட கல்யாணத்துக்கு நான் இல்லை அப்படிங்கிறதுக்கு அழுதுருக்காரு. இன்னைய வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்காரு. நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னாலும் கூட அவர் கேட்கறதில்ல. இன்னைக்கு அவருக்கு 64 வயசு. இல்லை, சில பொறுப்புகள் எனக்கு இருக்கு, என் பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் சேர்க்கணும்னு சொல்லி இன்னைக்கு அவர் உழைச்சிட்டு தான் இருக்காரு. காலையில் அவர் சாப்பிட பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஒரு பிரெட் ஒன்று தான். ஆனால் காலை 10 மணிக்கு எனக்கு கரெக்டாக ஷார்ப்பாக ஃபோன் வந்துடும். ஃபோன் அம்மாடி என்ன பண்ணுறேன்னு கேட்பாரு. ஆனால் அன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் இல்லைப்பா தண்ணி ஊற்றி சாதம் சாப்பிட்றேன்னு சொல்லுங்க. ஏம்மா தண்ணி ஊற்றி நீ சாப்பிட்றேன்னு கேட்பாரு. எனக்கு அவர் சாப்பிட்றது அங்கே காஃபியும் பிரெட்டு தான். ஆனால் நான் ஒரு தண்ணி சாப்பிட்டா அவருக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, மனசு கேட்க மாட்டேங்குது. அதனால என்றைக்குமே பெட்ரோலுக்கு தான் சிறந்தவர்கள். எந்த மாற்றமும் இல்லாத நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியை தரணும்னா அது பொது வாழ்க்கையால் மட்டும்தான் முடியும். பொது வாழ்க்கைங்கிற ஒரு கருத்து தான் வெறும் மோகன்லால் கரம்சந்த் காந்தியாக இருந்த ஒருத்தரை மகாத்மாவாக்குச்சு. பொது வாழ்க்கைங்கிற ஒரு கருத்து தான் எங்கேயோ இருந்த அன்னை தெரசாவை பூமியின் தேவதையாக்கி இந்தியாவின் அன்னையாக்குச்சு. பொது வாழ்க்கைங்கிற ஒரு கருத்து தான் இதே தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் 5ஆம் வகுப்பை கூட தாண்டாத காமராசரை தமிழகத்தின் அறிவு சுடராகுச்சு. இதே பொது வாழ்க்கைங்கிற கருத்து தான் நம்ம திருச்சியில் வரகநேரியில் 18ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு சாதாரண விதவை பெண்ணான அன்னமாங்கிறவங்களை தூண்டி எழுப்பி விதவைகளின் விடியலாக்கி இன்னைக்கு 1040 சகோதரிகளோட 10 நாடுகளில் பணி செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் உருவாக்குச்சுன்னா பொது வாழ்க்கை இல்லாமல் வேற எந்த வாழ்க்கைங்க மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? இந்த பொது வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சியை தர முடியுங்கிறத நானும் அனுபவிச்சிருக்கேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி என் பாட்டியை ஒரு நாள் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனேன். பாட்டியால் நிற்க முடியலை. பஸ்ஸில் பார்த்தேன், ஊர்க்கார அண்ணே நின்னாங்க. இங்கேருந்து கூப்பிட்டேன், அண்ணே பாட்டியை கூப்பிட்டு வந்திருக்கேன், அவங்களால நிற்க முடியலை, கொஞ்சம் இடம் தர்றீங்களான்னு கேட்டேன். அண்ணன் எந்திரிச்சாங்க, என் பாட்டி உட்காந்தாங்க. அன்னைக்கு அது எனக்கு பெரிய விஷயமா தெரியலைங்க. 2 நாளைக்கு முன்னாடி இதே திருச்சி மாநகரத்தில் முன்ன பின்ன தெரியாத ஒரு பாட்டிக்காக முகம் தெரியாத ஒரு அண்ணங்கிட்ட போய், அண்ணா அந்த பாட்டி நிற்கிறாங்க, அவங்க உட்காரட்டும் நான் கேட்க, உடனே அந்த அண்ணன் எந்திரிக்க, நன்றின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்தும் சொல்லாத நாகரிகமான மனிதர்கள் மத்தியில் நன்றிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியாத அந்த பாட்டி அந்த இடத்துல உட்காந்தவொடனே என்னை பார்த்து சிரிச்சாங்க பாருங்க. ஒரு சிரிப்பு யாருக்குங்க கிடைக்கும்? அது பொது வாழ்க்கையில தாங்க அது சாத்தியம். திருச்சி மாநகரத்தில் சத்திரம் பேருந்து இல்லையாங்க, ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மனிதர்கள் புழங்கக்கூடிய இடம் அது. அன்னைக்கு ஒரு அண்ணன் எங்கேயோ போகிறதுக்காக ரொம்ப டிப்டாப்பாக கிளம்பி வந்திருக்கிறாரு. ஒட்டிய வயிறுகளோடும் பசித்த கண்களோடும் அங்கே ஒரு குழந்தை பிச்சை எடுத்துகிட்டு இருக்கு. அதுக்கு தெரியுமா அண்ணன் எங்கேயோ வெளியே கிளம்பி போகிறாருன்னு? பசி ஆர்வம் என்ன பண்ணிடுச்சு, ஏதாவது கொடுங்கன்னு அவர் கையை போய் பிடிச்சிருச்சு. அவர் சட்டை இந்த இடத்துல அழுக்காயிருச்சு. சட்டையில் தெரிந்த அழுக்கு தான் அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிச்சே ஒழிய அந்த குழந்தையின் கண்களில் தெரிஞ்ச பசி தெரியலை. என்ன செஞ்சார் தெரியுங்களா? பிடிச்சி தள்ளி விட்டுட்டாருங்க அந்த குழந்தைய. ஓடி போனேன், அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டேன். அந்த அண்ணன்கிட்ட கேட்டேன், உங்கள் வீட்டு பிள்ளையா இருந்தால் இப்படி செய்வீங்களான்னு நான் கேட்டேன்.
கேட்டுட்டு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தையுடைய முகத்தை கழுவி ஒரு 10 ரூபாய்க்கு அந்த பக்கத்து கடையிலேருந்து ஒரு பண்ணை வாங்கி அந்த குழந்தை கையில் கொடுத்தாங்க. அந்த குழந்தை என்னை பார்த்து சிரிச்சிச்சு பார்த்தீங்களா, ஒரு சிரிப்பு. அது யாருக்கு கிடைக்கும்னா பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்க ஒருத்தருக்கு மட்டும்தாங்க கிடைக்க முடியும். 12ஆம் கிளாஸ் முடிச்சு எங்கள் அப்பாட்ட போனேன். எப்பா, இந்த கல்யாணம் முடிச்சுட்டு எனக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு வாழ்கிற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, நான் பொது வாழ்க்கைக்கு போகிறேன்ப்பான்னு கேட்டேன். எங்கள் வீட்டில் 2 பேர் தாங்க, எனக்கு ஒரு தங்கச்சி மட்டும்தான். எந்த பெற்றோர் உடனே போமான்னு அனுப்புவாங்க? அனுப்பலை, முடியலை, அழுகிறாங்க, வேணாங்கிறாங்க. நான் போவேன்னு நிற்கிறேன். அவங்களாவது பரவாயில்லைங்க, சொந்தக்காரவங்க கேட்குறாங்க, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உனக்கு? மூத்த பிள்ளையா இருந்துட்டு இப்படி போகிறேன்னு நிற்கிறியே, உங்கள் அம்மா அப்பாவை உன் தங்கச்சியை நினச்சி பார்த்தியான்னு கேட்குறாங்க. ஒரே பாச போராட்டம். ஒரு நாள் எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்குறாரு, அம்மா நீ இந்த வாழ்க்கைக்கு தான் போகிறதுன்னு முடிவெடுத்துட்டியா? ஆமாப்பா. அம்மா அப்பா வேணான்னு சொன்னால் போவியா? பெற்றோருடைய பேச்சை கேட்டு வாழ வேண்டும் எனும் நல்ல ஒழுக்கத்தில் வளர்க்கப்படும் தமிழ் குழந்தைகள் போல வளர்க்கப்பட்ட யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்களோ அதை தான் நானும் சொன்னேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நான் போகலப்பா. சொல்லும்போது நான் அழுதேன், என்னுடைய கண் கலங்கி இருந்துச்சு. என் அப்பா அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு, போமான்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. 4 வருஷம் கழிச்சு என்னை பார்க்க வந்தாங்க அம்மாவும் அப்பாவும். அப்போ எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறாங்க, எங்க இது நம்ம பிள்ளை இல்லைங்க. எனக்கே ஒரு நிமிஷம், ஏன்டா அம்மா நம்மளை இப்படி சொல்கிறாங்க? எந்த அளவிற்கு பொது வாழ்வினால் வரக்கூடிய மகிழ்ச்சி இந்த சமூகத்தில் என்னை இணைத்திருந்ததுன்னா, எங்கள் அம்மா சொல்கிறாங்க எங்கள் அப்பா கிட்ட, நமக்கு மட்டுமே சொந்தமான, நம்மோடு வைத்துக்கொள்ள விரும்பிய நம்ம பிள்ளை இது கிடையாது, எல்லாருக்கும் சொந்தமான, எல்லாருக்கும் எல்லாமாகி போன பொதுவான பிள்ளைங்க இது, இது எல்லாரும் வீட்டு பிள்ளைன்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் அம்மா அப்பாவுடைய கண்களில் வந்துச்சு ஒரு ஆனந்த கண்ணீர். சரியான பாதையை தேர்ந்தெடுத்துருக்கோன்னு என் மனசில் வந்துச்சு ஒரு மகிழ்ச்சி. அது எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. அதுக்காக எல்லாரும் இப்படி போய் சேவை செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல வரலை. இருக்கும் இடத்திலே என்ன வாழ்க்கை நிலையில் நம்ம இருந்தாலும் பொது வாழ்க்கையால் வர்ற மகிழ்ச்சியை எல்லாரும் அனுபவிக்க முடியுங்க. செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை, வயிறார பிடிச்ச உணவை சாப்பிட்றது மகிழ்ச்சின்னு நினைக்கிறத விட்டுட்டு அதை பாதியாக குறைச்சி பசியோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறோமே, அப்போ கிடைக்குங்க பொது வாழ்க்கையால் வரக்கூடிய மகிழ்ச்சி. 4000 ரூபாய்க்கு ஒரே ஒரு ஆடையை வாங்கி ஒய்யாரமாக போடணும்னு நினைக்கிறோமே, அதை குறைச்சிட்டு அதே 4000 ரூபாய்க்கு 2 ஆடைகளாக வாங்கி அரை நிர்வாணமாக இருக்கிற ஒரு மனிதனை உடுத்துறமே, அப்போ கிடைக்கும் பொது வாழ்க்கையால் வரக்கூடிய மகிழ்ச்சி. ஒரு மன வளர்ச்சி குன்றிய பள்ளி நடத்துகிறாங்களா, அங்கே போய் பாருங்கள். பெற்றோர்கள் கூட கவனிப்பதற்கு தயங்குகின்ற, உற்றார் உடன் பிறந்தோர் கூட அருவருப்பாக கருதக்கூடிய அந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை, இருக்கும் இடத்திலேயே இயற்கை உபாதைகளை கழிக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பாசத்தோடு அள்ளி அரவணைத்து முத்தமிட்டு அந்த குழந்தையை பராமரிக்கிறாங்களே, அவங்களுக்கு கிடைக்குதுங்க பொது வாழ்க்கையால் கிடைக்கிற மகிழ்ச்சி. உடல் ஊனமுற்றவங்க இல்லம் நடத்துகிறாங்க, பார்த்துருக்கீங்களா? கை இல்லாதவங்களுக்கு கையா, கால் இல்லாதவங்களுக்கு காலா, கண் இல்லாதவங்களுக்கு கண்ணா இருக்க முடியும்னா அதுதாங்க பொது வாழ்க்கையால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி. சுயநலங்கிற காற்றழைத்த பலூனுக்குள்ளே சுகமாக இருந்துக்கிட்டு ரொம்ப நிம்மதியாக இருக்கதா நினச்சிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாதுங்க, மூச்சு முட்டிரும். சுயநலம் என்கிற காற்றடைத்த பலூனுக்குள் மூச்சு முட்டி மரணிப்பதற்கு முன்னால் பொது வாழ்வு எனும் சிறிய ஊசி ஒன்று இடத்தை குத்தி பாருங்கள். பொது வாழ்வினால் வரக்கூடிய மகிழ்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையிலும் வெடித்து கிளம்பும்.
இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044222255234.